श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. श्रीमते रामानुजाय नमः. श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதிகிரி எதிராஜ ஜீயர் சுவாமி திருவடிகளிலே அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரதாரா என்கிற இந்த தொடரிலே கூரத்தாழ்வானுடைய சுந்தரபாகு ஸ்தவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே 101வது ஸ்லோகம் தொடங்கி 105வது ஸ்லோகம் வரை விண்ணப்பிக்க வேணும் என்ன நியமனம். அந்த நியமனானுகுணமாக யதாமதி யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆழ்வானுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. வாசாமகோச்சரம் என அருளி செய்கிறார் மணவாள மாமனிகள். அப்படிப்பட்ட ஆழ்வான் ஆச்சாரிய சிஷ்ய லட்சணத்துக்கு ஒரு சீமா பூமி என்று தெரிவிப்பார்கள். சாதுக்களுக்கு உபமானம் யாரு என்னால் பிரஹ்லாத ஆழ்வான் என்று தெரிவிக்கிறார் போல ஆச்சாரிய சிஷ்ய லட்சண பூர்த்தி யாரிடத்தில் இருக்கிறதென்னால் அது ஆழ்வானிடத்திலே என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வான் அவருடைய தனியன் ஸ்ரீவத்சசின்னமிஸ்ரேபியோ நம உக்திமதீமஹே யதுக்தயஸ்திரயீ கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் என ஆச்சரியமான தனியன் ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்தது. சங்கிரகமாக அர்த்தத்தை விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் என்ன சொல்லப்படக்கூடிய குரத்தாழ்வான் அவர் திறத்து நமஹா என்ன ஓதுகிறேன். அவர் எப்படிப்பட்டவர்னா அவருடைய முக்திகள், அவர் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் அவை வேத மாதாவுக்கே மங்களசூத்திரங்கள் மங்களசூத்திரம் போன்றவை என்ன அருளி செய்கிறார். வேதத்தை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி பெண்ணுக்கு சிறந்த ஆபரணம் எது, கல்யாணமான ஒரு பெண்ணிற்கு சிறந்த ஆபரணம் என்பது அவருடைய கழுத்திலே இருக்கக்கூடிய மங்களசூத்திரம் தான், தாலி. அந்த தாலி போன்றதான் குரத்தாழ்வானுடைய ஸ்ரீசுக்திகள். என்ன உட்கருத்து என்னால், பொதுவாக ஒரு பெண் அவள் கழுத்திலே திருமாங்கல்யம் இல்லை என்னால் அவள் கன்னிக்கையாக இருக்கிறாள். இப்பொழுது சிலர் நினைப்பார்கள் இவளுக்கு கணவன் இன்னும் நிச்சயிக்கப்படவில்லை என்று சிலர் நினைக்கக்கூடும். சிலரோ இவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படும்படியாகவும் சிலர் இருப்பார்கள். அதே போல வேதம், இந்த வேதத்துக்கு மங்களசூத்திரம் இல்லாமல் இருந்ததாம். அதாவது குரத்தாழ்வான் இந்த ஸ்ரீசுக்திகளை அருளி செய்வதற்கு முன்னர் அந்த மங்களசூத்திரம் இல்லை. அதனாலே சிலர் என்ன செய்தார்கள் என்னால் இவளுக்கு கணவன் இல்லை, அதாவது ஈஸ்வரனே இல்லை என நினைத்தார்களாம். அல்லது சிலர் இல்லை இந்த தெய்வத்தைத்தான் வேதமானது தெரிவிக்கிறது, பிரம்மாவை தெரிவிக்கிறது, ருத்ரனை தெரிவிக்கிறது, இந்திரனை தெரிவிக்கிறது என இப்படி பலவிதமாக தெரிவித்துக் கொண்டு வந்தார்கள். குரத்தாழ்வான் தம்முடைய ஸ்ரீசுக்திகளினாலே வேதமானது ஸ்ரீவன் நாராயணனையே குறிக்கிறது என்னும் நாராயணனே பரம்பொருள் என்னும் அறுதியிட்டார் அவருடைய ஸ்தோத்திரங்களின் மூலமாக. அதனாலே வேதமாதாவுக்கு மங்களசூத்திரம் போல அமைந்தவை ஆழ்வானுடைய இந்த ஸ்தோத்திரங்கள்.
அதிலே பஞ்சஸ்தவம் என்ன பிரசித்தி பெற்ற 5 ஸ்தவங்கள். அதிலே நடுவான ஸ்தவம் சுந்தரபாகுஸ்தவம் என்ன அழகன் எம்பெருமான் அழகப்பிரானார் சுந்தரத்தோளுடையான் என்று நாச்சியாராலே போற்றப்படுகிற எம்பெருமான் திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளியிருக்கிறான். அந்த எம்பெருமான் விஷயமாக 132 ஸ்லோகங்களை அருளிச் செய்துள்ளார். அதிலே ஏற்கனவே 100 ஸ்லோகங்கள் பார்த்தாய்த்து அனுபவித்து விட்டோம். 101வது ஸ்லோகம் தொடங்கி அனுபவிக்க வேணும். 100 ஸ்லோகங்களை கடந்தபடியினாலே சங்கிரகமாக இதுவரை நடந்ததை தெரிவிக்கிறேன். முதல் 2 ஸ்லோகங்கள் ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணௌ என்று தொடங்குகிற ஸ்லோகம், சுந்தராயத புஜம் பஜாமஹே என்று 2வது ஸ்லோகம். இவை மங்கள ஸ்லோகம் என்று கொள்ளலாம். பிறகு 3 13 ஸ்லோகங்கள் 13வது ஸ்லோகம் வரை இது மலையினுடைய அழகு, அங்கே திருமாலிருஞ்சோலை மலையிலே இருக்கக்கூடிய சிலம்பாறு, அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் பட்சிகள் என்ன அந்த இயற்கையை வர்ணிக்கிறார் ஆழ்வான். இது ஆழ்வார்கள் அனுபவித்த ரீதியிலே நம்மாழ்வாரும் கிளரொளி இளமை என்கிற பதிகத்திலே பலவாறு வர்ணித்துள்ளார். அதே போல பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே 4ஆம் பத்து 2ஆம் திருமொழி 3ஆம் திருமொழின்னு இந்த திருமொழிகளிலே ஆச்சரியமாக திருமாலிருஞ்சோலையை அனுபவித்திருக்கிறார். குளமலை கோளமலை குளிர்மாமலை கொத்தமலை நிலமலை நீண்டமலை என்னும் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோலை அதே என்னும் இப்படி அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் பட்சிகள் முதலானவைகளையும் ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அந்த கிரமத்திலே அந்த மலையை வர்ணிக்கிறார் குரத்தாழ்வான். பிறகு 14வது ஸ்லோகத்திலே அழகரை துதிக்கத் தொடங்குகிறார். ஆக முதல் ஸ்லோகத்திலிருந்து 13ஆம் ஸ்லோகம் வரை பிரவேசம் என்று கொள்ளலாம். 14வது ஸ்லோகத்திலிருந்து அழகரை துதிக்கத் தொடங்குகிறார். 15வது ஸ்லோகம் தொடங்கி 23ஆம் ஸ்லோகம் வரை வேத வாக்கியங்களினாலும் யுக்திகளினாலும் இங்கே இருக்கக்கூடிய பரமசுவாமி திருமாலிருஞ்சோலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே பரதெய்வம் என்னும் அவனே பரபிரம்மம் என்னும் அந்த எம்பெருமானுடைய மேன்மையை அருளிச் செய்கிறார். இப்படி திருமங்கை ஆழ்வார் மூவரில் முன்முதல்வன் என்னும் பரன் என்னும் பரஞ்சுடர் என்னும் இந்த எம்பெருமானுடைய மேன்மையை அருளிச் செய்தாரோ அப்படி வேத வாக்கியங்கள் மூலமாகவும் யுக்திகளினாலும் அந்த எம்பெருமானே பரன் என்னும் அருளிச் செய்தார். பிறகு 24ஆம் ஸ்லோகம் தொடங்கி 32ஆம் ஸ்லோகம் வரை இந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார். அந்த பரபிரம்மம் குணங்களோடு கூடியது. மாயாவாதிகளோ எம்பெருமானுக்கு குணமில்லை திருமேனி இல்லை என்று தெரிவிக்கிறார். அவர்களை கண்டிப்பதற்காக உயர்வர உயர்நலமுடையவன் என்னும் துயரறு சுடரடி என்னும் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலேயே நம்மாழ்வார் அருளிச் செய்தார். அந்த எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறார் குரத்தாழ்வான் 24வது ஸ்லோகம் தொடங்கி 32ஆம் ஸ்லோகம் வரை. செஞ்சொற்க விகாள் என்கிற பதிகத்திலே திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுடைய குணங்களை அனுபவித்தார் நம்மாழ்வார். அதைப் போலவே இங்கே ஆழ்வானுடைய அனுபவம். அடுத்து 33வது ஸ்லோகம் தொடங்கி எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அனுபவம். முதல்ல எம்பெருமானுடைய சமுதாய சோபை லாவண்யத்தை அனுபவித்து பிறகு திருமுடியிலிருந்து திருவடி வரை திருவடியிலே இருக்கக்கூடிய நகங்கள் வரை அனுபவிக்கிறார். அது ஒரு 35 ஸ்லோகங்கள் 33வது ஸ்லோகம் தொடங்கி 68வது ஸ்லோகம் வரை. இது முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ என்று அழகருடைய வடிவழகை நன்றாக அனுபவித்தார் நம்மாழ்வார் முடிச்சோதி என்கிற பதிகத்திலே. அதிலேயும் முதல் பாசுரத்தில் முடிச்சோதி என ஆரம்பித்து பிறகு அடிச்சோதி என அந்த கிரமத்திலேயே கேசாதி பாதாந்தம் அனுபவிக்கிறார் குரத்தாழ்வான். கிரீட்டம் தொடங்கி திருவடியிலே இருக்கக்கூடிய நகங்கள் வரை அனுபவிக்கிறார். பிறகு 69வது ஸ்லோகம் தொடங்கி 83வது ஸ்லோகம் வரை அந்த எம்பெருமானோடு கூட இருக்கக்கூடிய ஸ்ரீபூமி நீளைகள் ஸ்ரீபூ நீளைகள் என்று பட்ட மகிழ்ச்சிகள்
அதே போல பரிஜனங்கள் சேஷாசன கருட பிரமுகரான நித்தியசூரிகள் அவர்களை அனுபவிக்கிறார். 84வது ஸ்லோகம் தொடங்கி அவதாரங்களை அனுபவிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் திவ்யதேசங்களை அனுபவிக்கும் பொழுது இந்த எம்பெருமானை இந்த திவ்யதேசத்திலே கண்டேன், மத்ஸ்யாவதார எம்பெருமானை இந்த திவ்யதேசத்திலே கண்டேன் என்ன ஒவ்வொரு அவதாரங்களையும் சொல்லி அந்த எம்பெருமானை இந்த திவ்யதேசத்திலே கண்டேன் என்ன அருளி செய்வர். அதே போலவும் இந்த திருமாலிருஞ்சோலைக்கும் அருளி செய்திருக்கிறார். முந்துர உரைக்கேன் என்று தொடங்கக்கூடிய திருமொழி அங்கே இவ்வாறு எம்பெருமானுடைய அவதாரங்களை சொல்லி அந்த எம்பெருமான் திருமாலிருஞ்சோலையில எழுந்தருளி இருக்கிறான் என்று அனுபவித்திருக்கிறார். அதை போலவே 10 அவதாரங்களை எடுத்து ஒவ்வொரு அவதாரங்களை செய்தவன் இந்த சுந்தரபாகுவான எம்பெருமான் அழகப்பிரானார் தான் செய்தார் என்று அருளி செய்கிறார். இது 120வது ஸ்லோகம் வரை. அதிலே திருமலை பெருமாள் கோயில் என்ன இந்த திவ்யதேசங்கள் இருக்கக்கூடிய எம்பெருமானும் அழகரும் ஒருவருதான், அவர்கள் வேறல்ல, இந்த அழகப்பிரான் வேறல்ல என்று அருளி செய்து 121வது ஸ்லோகத்தாலே அந்த அழகப்பிரானார் திருவடிகளிலே பிரபத்தியை அனுஷ்டிக்கிறார். பிறகு 122வது ஸ்லோகம் தொடங்கி 132 கடைசி ஸ்லோகம் வரை அந்த எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனையை வைக்கிறார். அதாவது ஸ்ரீரங்கம் முன்பு போலே இருக்க வேணும், சத்துக்கள் நிறைந்து இருக்க வேணும், அசத்துக்கள் அங்கே இருக்கக்கூடாது, ராமானுஜர் எம்பெருமானாருடைய திருவடி நிழலின் கீழே அடியேன் வாழ வேணும் என்கிற பிரார்த்தனையோடு தலை கட்டுகிறார். இந்த எம்பெருமானிடத்திலே தான் ஆண்டாள் நாய்ச்சியாரும் பிரார்த்தித்தார் என்று பார்க்கிறோம். நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கை நான் 100 தடா வெண்ணை வாய்நேந்து பராவி வைத்தேன் என்று பிரார்த்தித்தார். அதே போல கூடலே நீ கூடு தொல்லியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மலாளனார் பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிடான்னு இப்படியெல்லாம் பிரார்த்தித்தாள் என்று பார்க்கிறோம். அந்த அனுபவம் இங்கே அழகருக்கும் ஏற்படுகிறது. எம்பெருமானாருடைய திருவடி நிழலின் கீழே திருவரங்கத்திலே வாழ வேணும் என்கிற பிரார்த்தனையோடு தலை கட்டுகிறார். இதிலே நாம் இன்று அனுபவிக்க வேண்டியது 101வது பாசுரம் தொடங்கி 105வது பாசுரம். இது அவதாரங்களை அனுபவிக்கக்கூடிய பிரகரணம். அதாவது 84வது ஸ்லோகத்திலிருந்து அவதாரங்களை அனுபவிக்கிறார். அதிலே ஸ்ரீ ராமாவதாரத்தை அனுபவிக்கக்கூடிய கட்டம் இன்று நாம் அனுபவிக்கப் போவது. ஆழ்வானுக்கு ராமனிடத்திலே மிகுந்த ஈடுபாடு. சம்பிரதாயத்திலே ராமன் சொல்ல மாட்டார்கள், பெருமாள் என்ன தெரிவிப்பார்கள், அல்லது சக்கரவர்த்தி திருமகன் என்ன தெரிவிப்பார்கள். இப்படி பெருமாளிடத்திலே ஆழ்வானுக்கும் ஆழ்வானுடைய திருக்குமாரரான பட்டருக்கும் மிகுந்த ஈடுபாடு, பக்ஷபாதம் உண்டு. கற்பார் இராமபிரானை அல்லால் என்கிற திருவாய்மொழி அங்கே பிரவேசத்திலே நம்பிள்ளை அருள் செய்கிறார். இந்த பதிகத்திலே மற்ற அவதாரங்களையும் அனுபவிக்கிறார் ஆழ்வர். அதில் எப்படி அனுபவிக்கிறார் என்னால் முதல் பாசனத்தை காட்டிலும் 2வது பாசனத்துக்கு ஏத்தம், அதுக்கு அடுத்ததுக்கு ஏத்தம்னு அந்த கிரமத்திலே அனுபவிக்கிறார். அப்படி பார்த்தால் முதல் 2 பாசுரங்களிலே பெருமாளை அனுபவிக்கிறார், ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார். பிறகு கிருஷ்ணாவதார சரித்திரங்கள் வருகின்றன. ஆனாலும் ஆழ்வான் இப்படி நிரூபிப்பாராம். இந்த பதிகம் முழுவதுமே, இந்த திருவாய்மொழி முழுவதுமே ராமாவதார பரமாக நிர்வகித்தருள்வர் பிரவேசத்திலே காட்டியருள்கிறார். ஏன்னா ராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் தான் மற்ற அவதாரங்களிலே வெளிப்படுகின்றன என்று ஆழ்வானுடைய திருவுள்ளம். இப்படி மிகவும் ராமாவதாரத்தில் ஈடுபட்ட ஆழ்வான் அவர் ஒரு 7 ஸ்லோகங்களினாலே, இந்த சுந்தரபாகு ஸ்தவத்திலே 7 ஸ்லோகங்களினாலே இந்த சுந்தரபாகுவாக இருக்கக்கூடிய அழகப்பிரானார் தான் முன்பு ராமனாக அவதரித்தார் என்னும் அருளி செய்கிறார். இது ஆழ்வார்கள் ஏற்கனவே அருளி செய்த விஷயம்தான். பெரியாழ்வார் கணங்குழையாள் பொருட்டா கணைபாரித்து அறக்கருத்தங்கள் இனங்கழு ஏத்துவித்த எழில்தோள் இம்மி ராமன் மலை என்று அருளி செய்கிறார். இதற்கு அடுத்த பாசுரத்திலேயும் அரையன் அமரும் மலை என்று ராமனே இந்த மலையிலே எழுந்தருளி இருக்கிறார், திருமாலிருஞ்சோலை மலையிலே எழுந்தருளி இருக்கிறார் என்று அருளி செய்கிறார். அதுவும் ஸ்பஷ்டமாக எம்மி ராமன் மலை, எழில்தோள் இம்மி ராமன் மலை என்று அருளி செய்கிறார். இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் சுந்தரராஜன் என்கிற திருநாமத்தை கொண்டவன். சுந்தரராஜனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சுந்தர ராமனாக அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். அதுவும் எழில்தோள் இம்மி ராமன் மலை. எழில்தோள் என்னால் என்ன? அழகான தோளை படைத்தவன். இங்க இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கே
என்ன திருநாமம் என்னால் சுந்தரபாகு, சுந்தர தோளுடையான் என்னே நாய்ச்சியார் அருளி செய்கிறார். சுந்தர தோளுடையான் என்னால் எழில் தோள். அவன் யாருன்னா ராமன். பொதுவாக ராமனுக்கு அழகான தோள் உண்டு. ஆஜானு பாகு என்ன தெரிவிப்பார்கள். திருவடி பெருமாளை கண்டவுடனேயே ஆயதாஷ்ட சுகுருத்தாஷ்ட பாகவகா பரிகோபமாக சர்வபூஷண பூஷாருகாக என அருளி செய்கிறார். பெருமாளுடைய தோல் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா பருத்து உருண்டு நீண்ட தோளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தோளை ஏன் ஆபரணங்களாலே மறைத்துக் கொள்ளவில்லை என மங்களாசாசனம் செய்கிறார் திருவடி. இப்படி அழகான தோளை படைத்தவன் சுந்தர ராமன். அவன் எழில் தோள் எம்மி ராமன். அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலை திருமாலிருஞ்சோலை மலை என பெரியாழ்வார் அனுபவித்திருக்கிறார். அதே ரீதியிலே ஒரு 7 ஸ்லோகங்களாலே இங்கே இருக்கக்கூடிய சுந்தரபாகு தான் ராமனாக அவதரித்தவன் என அருளி செய்கிறார். அதிலே 101வது ஸ்லோகம். வனகிரிபதி ரீஷிதேதி தேவைஹி திரிபுரஹர திரிபுரக்ன சாபபங்கார் யகணி பரசுராம தர்ஷிதஸ்ய ஸ்வகதனுஷः பரிமர்ஷ தர்ஷனாச்சா என இது 101வது ஸ்லோகம். ஸ்ரீ ராமாவதாரத்திலே எம்பெருமான் தன்னை ஒரு மனிதனாகவே காட்டிக்கொண்டார். கிருஷ்ணாவதாரத்திலே அப்படி அல்ல. பிறக்கும் பொழுதே சங்க சக்கரங்களோடு எம்பெருமான் அவதரித்தான் என்று 4 தோள்களோடு அவதரித்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் ஸ்ரீ ராமாவதாரத்திலே எம்பெருமான் ஆத்மானம் வானுஷம் மன்யே என தன்னை மனிதனாகவே காட்டிக்கொண்டான். ஆனாலும் அங்கங்கு சில இடங்களிலே எம்பெருமானுடைய பரத்வமானது வெளிப்படுகிறது என அருளி செய்கிறார் இங்கே ஆழ்வான். அதில் முக்கியமாக 2 விஷயங்கள் அருளி செய்கிறார். என்னென்ன 2 விஷயங்கள் என்னால் திரிபுரஹர திரிபுரக்ன சாபபங்காத் என புராரியாக இருக்கக்கூடியவன் சிவன். அந்த சிவன் திரிபுரங்களை எரித்தான் என சரித்திரம். எந்த வில்லை கொண்டு அந்த திரிபுரங்களை வென்றானோ அந்த வில்லை முறித்தவன் ராமன் என இது ராமனுடைய ஏத்தம். திரிபுரஹர திரிபுரக்ன சாபபங்காத் என, அதாவது திரிபுரம் 3 எரித்த சிவன் அவன் எந்த வில்லை கொண்டு திரிபுரங்களை எரித்தானோ அந்த வில்லானது ஜனக சக்கரவர்த்தி இடத்திலே வந்து சேர்ந்தது. அந்த சிவன் ஜனக குலத்திலே வந்த ஒரு அரசன். அவனுக்கு அந்த வில்லை கொடுத்தான். தேவராதன் என்று பெயர் இந்த அரசனுக்கு. அந்த வழியிலே பிராட்டியினுடைய தகப்பனாரான ஜனக சக்கரவர்த்திக்கு அந்த வில்லானது வந்து சேர்ந்தது. அதை கன்யா சுல்கமாக ஜனகன் வைத்தான். அதாவது பிராட்டியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் எவன் இந்த வில்லை முறிக்கிறானோ, எவன் இந்த வில்லை நாணேற்றுகிறானோ அவனுக்கே சீதையை விவாகம் செய்து கொடுப்பேன் என்று தெரிவிக்க, அப்பொழுது எம்பெருமான் வந்து அனாயாசேன அந்த வில்லை தூக்கி அதை நாணேற்றும் பொழுது முறிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். இதன் மூலமாக எம்பெருமான் தன்னுடைய பேராற்றலை காண்பித்திருக்கிறான். அதனாலே எம்பெருமானுடைய மேன்மையானது வெளிப்பட்டது என்ன இது ஒரு விஷயம். அடுத்தது பரசுராம தரிசிதஸ்ய ஸ்வகதனுஷா பரிமர்ச தர்ஷனாச்சா என 2வது விஷயம். அதாவது பரசுராமன் என் வில் வழிகண்டு போவென்று எதிர்வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி என பெரியாழ்வார் அருளி செய்கிறார். பிராட்டியை திருமணம் புரிந்து கொண்டு எம்பெருமான் மீண்டு அயோத்திக்கு எழுந்தருள்கிறான். பாலகாண்டத்திலே கடைசியிலே வரக்கூடிய விஷயங்கள் இவை. அப்பொழுது மிகுந்த கோபத்தோடு பரசுராம ஆழ்வான் எதிர் வருகிறார். வந்தவுடனே எல்லாரும் பயப்படுகிறார்கள். தசரத சக்கரவர்த்தி பரசுராம ஆழ்வானுடைய திருவடிகளை விழுந்து பாலானாம் மமபுத்திரானாம் அபயம் தாத்து மருகசி என்று சரணாகதியை செய்கிறார். ஆனாலும் அது பலிக்கவில்லை. மிகவும் கோபத்தை உடையவரான பரசுராமர். அவருக்கு சரண்யனுடைய குணங்கள் இல்லை. அதனால அது பலிக்கவில்லை. பிறகு உன்னோட நான் துவந்த யுத்தம் செய்ய வேணும்,
செய்யறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். அதனால என் கையில இருக்கக்கூடியது விஷ்ணு தனுஷ். நீ சொத்த அதாவது ஏற்கனவே விரிசல் விட்ட சிவதனுஷை முறித்தாய். இது என்னுடைய கையில இருக்கக்கூடியது விஷ்ணுவுடைய தனுஷ் என்று தெரிவித்து, இதை முடிந்தால் நானே ஏற்று என்று கொடுக்கிறார். அப்பொழுது இந்த தனுஷனுடைய வரலாற்றையும் தெரிவிக்கிறார். நீ ஏற்கனவே முறித்தாயே, அது சொத்தையான வில். அது சிவனுடைய கையிலே இருக்கக்கூடியது. இது விஷ்ணுவினுடைய தனுஷ். ஒரு காலத்திலே தேவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. விஷ்ணு பெரியவனா சிவன் பெரியவனா என்ன? பிரம்மாவிடத்திலே செல்ல, பிரம்மா விஸ்வகர்மாவை கொண்டு 2 விற்களை செய்ய சொல்லி, சமானமான விற்கள் ஒன்று விஷ்ணுவிடத்திலேயும் ஒன்று சிவனிடத்திலேயும் கொடுத்து யுத்தமானது தொடங்குகிறது. எம்பெருமான் ஒரு ஹுங்காரம் செய்ய சிவனுடைய தனுஷானது விரிசல் விட்டது, முறிந்தது. அதனால எம்பெருமான் தான் பரதெய்வம் என்னும் விஷ்ணு தான் பரதெய்வம் என்று தேவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று இது ஸ்ரீராமாயணத்திலே வரக்கூடிய சரித்திரம். பரசுராம ஆழ்வானே இந்த சரித்திரத்தை பெருமாளுக்கு தெரிவிக்கிறார். ஆனால் இந்த வில்லை நாணேற்று என்று தெரிவிக்க, அந்த எம்பெருமான் அனாயாசன இந்த வில்லை வாங்கி அம்பு பழுதாகக்கூடாதே என்று கேட்க, என்னுடைய தவத்தை எடுத்துக்கொள் என்று பரசுராம ஆழ்வான் சொல்ல, என் வில் வழிகண்டு போவென்று எதிர்வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி என தன்வில் என்ன, இது வைஷ்ணவமான தனுசு தானே, எம்பெருமானுடைய தனுசு. தன்னுடைய வில்லை தான் வாங்கி கொண்டான். வாங்கும் பொழுது பரசுராம ஆழ்வானுடைய தவத்தையும் சேர்த்து வாங்கினான் என்று அருள் செய்கிறார். ஆக பரசுராம ஆழ்வானாலே எம்பெருமானுடைய பரத்துவமானது இங்கே வெளியிடப்பட்டது என காட்டப்படுகிறது. அதாவது ஸ்வகதனுஷா என தன்னுடைய வில்லை எம்பெருமான் இப்படி ஏற்றுக்கொண்டான். ஆக இந்த 2 சரித்திரங்களினாலும் தேவர்கள் ஸ்ரீராமன் தான் பரமேஸ்வரன் என்று அறுதியிட்டார்கள். அந்த ராமன் தான் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் இங்கே திருமாலிருஞ்சோலை மலையிலே பரமசுவாமியாக எழுந்தருளியிருக்கிறான் என அருளி செய்கிறார் இங்கே குலத்தாழ்வான். காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் ஜெகத்குரு காதி ஸ்ரீவுவே அனந்தாச்சாரிய சுவாமி வால்மீகி பாவதீபம் என ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். அதிலே ஸ்ரீராமாயணத்திலே பரத்வம் வெளியிடப்படக்கூடிய இடங்களை எல்லாம் தொகுத்து அளித்திருக்கிறார். அதற்கு வால்மீகி திருவுள்ள விளக்கு என திருமலை அனந்தான் பிள்ளை குன்றப்பாக்கம் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபன ஆச்சாரிய உபய வேதாந்த ஆச்சாரியரான கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி அற்புதமான ஒரு தமிழாக்கத்தை அருளி செய்திருக்கிறார். இதிலே 5வது ஸ்லோகத்திலே இதே விஷயம் நாம் இப்பொழுது அனுபவித்தோமே, அந்த திரிபுரக்ன சாபபங்கம், சிவனுடைய வில்லை முறித்தது, அதை 5வது ஸ்லோகத்திலே தெரிவித்திருக்கிறார். ஆக ஆழ்வானுடைய இந்த ஸ்லோகமே காதி சுவாமியினுடைய இந்த கிரந்தத்துக்கு ஒரு ஊன்றுகோல் என்னும் நாம் சொல்லும்படியாக இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது. இதில் எம்பெருமானுடைய பரத்வத்தை அனுபவித்தார். அடுத்து எம்பெருமான் ராஜ்யத்தை துறந்து கானகத்துக்கு செல்கிறான். சித்தவெப்பணியால் முடி துறந்தான் எம்பெருமான். அந்த சரித்திரத்தை அருளி செய்கிறார். அனவாப்தமத்ர கில லிப்ஸ்யதே ஜனைஹி நச்ச லப்தமேததிஹ புக்திமிஷ்யதே. அனவாப்தமத்ர கில நாஸ்தி ராம தஜ்ஜகதி த்வயா திருணமவைக்ஷி சுந்தரா என்ன ஸ்லோகம். இங்கே கூனியுடைய சொல்லை கேட்டு கொடியவள் தன் சொற்கொண்டு எம்பெருமான் எல்லாவற்றையும் ராஜ்யத்தை துறந்து செல்கிறான். குவளைய துங்கக்கரியும் பரியும் இராஜ்யமும் எல்லாம் துறந்து எம்பெருமான் கானகமே மிக விரும்பி செல்கிறான். அதற்கு ஒரு காரணத்தை தெரிவிக்கிறார் இங்கே குலத்தாழ்வான். எவ்வளவு பெரிய ராஜ்யம் இது, அந்த ராஜ்யத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறானே, அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? பொதுவாக இந்த உலகத்திலே மனுஷியர்கள் தங்களுக்கு எது இல்லையோ அதை ஆசைப்படுவார்கள். தங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதை அனுபவிப்பதிலே ஆசை இருக்காது. ஏற்கனவே தன்னிடத்திலே ஒரு விஷயம் இருக்கிறது, ஒரு சொத்து இருக்குன்னா அதை அனுபவிக்கிறதுல அவ்வளோ ஆசை இருக்காது. ஆனால் தன்னிடத்தில் இல்லாத ஒன்றையே வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள், ஆசைப்படுவார்கள். எம்பெருமானோ அவாப்த சமஸ்த காமன், எல்லா ஆசைகளும் நிறைவேறப்பெற்றவன். அவனுக்கு இனிமே ஒன்று அடையணும்னு ஒன்று கிடையாது, எல்லாமே எம்பெருமானிடத்திலே இருக்கு. எம்பெருமான் உபய விபூதி நாயகனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த அயோத்தியா ராஜ்யம்ங்கிறது என்ன, அது ஒரு புல்லு மாதிரி.
எல்லாம் பெற்ற எம்பெருமான் அவனுக்கு இந்த ராஜ்யமானது ஒரு புல்லுக்கு சமமாக இருக்கிறது. அதனால எம்பெருமானுக்கு இதிலே ஆசை இல்லை என்று ஒரு விதமாக அருளி செய்கிறார். அனவாப்தமத்திர கில லிப்ஸ்யதே ஜனைஹி நச்ச லப்தமேததிக போக்துமிஷ்யதே அனவாப்தமத்திர கில நாஸ்தி ராம தஜ்ஜகதி துவயா திருணமவைக்ஷி சுந்தரா என்ன ராமா சுந்தரா என்ன அழைக்கிறார். முன்பு ராமனாக அவதரித்த அழகரே, ஜனைஹி அத்திர அனவாப்தம் கில லிப்ஸ்யதே, இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லாரும் தங்களுக்கு கிடைக்காத பொருள்களையே விரும்புவார்கள். அதுதான் இயல்பு. அச்ச லப்தமேதத்து இக போக்துமிஷ்யதே, அனுபவிக்க பாங்காக கிடைத்த வஸ்துவானது அது விரும்பப்படுவதே இல்லை. அதைப்போலவே இது எம்பெருமான் விஷயத்திலே தெரிவிக்கிறார். அனவாப்தமத்திர கில நாஸ்தி, அவாப்த சமஸ்த காமன் என்று புகழப்படுகிறான் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் அனவாப்தம் கிடைக்காததோன்று இல்லவே இல்லை. அதனாலே துவயா ஜகதி திருணம் அவைக்ஷி என்ன இந்த உலகம் இருக்கே, உபய விபூதியாக நாதராக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுக்கு இந்த இக்ஷ்வாக்கு ராஜ்யமானது ரொம்ப அற்பமாக பொல்லை போல ஆக இருக்கிறது. அதனாலே நாட்டை துறந்து எம்பெருமான் காட்டை விரும்பி அடைந்தான் என ஒரு விதமாக இங்கே எம்பெருமான் அவாப்த சமஸ்த காமன் என்பதை அருளி செய்கிறார். எம்பெருமான் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் என உபய விபூதியும் எம்பெருமான் ஆழ்கிறான். அவனுக்கு இந்த அயோத்தியா ராஜ்யம் என்ன, அது சிறிய புள்ளை போலே தான். அதனாலே அதை விட்டு காட்டிற்கு சென்னான் என அருளி செய்கிறார். இது 102வது ஸ்லோகம். அடுத்து 103வது ஸ்லோகம். 103, 104 இந்த 2 ஸ்லோகங்களினாலே எம்பெருமான் ராமாவதாரத்திலே எப்படி வனங்களிலேயும் மலை தாழ்வரைகளிலேயும் போகங்களை அனுபவித்தானோ அதப்போல அந்த அனுபவத்தை மீண்டும் பெற வேணும் என்கிற ஆசையினாலே திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கிறான் என அருளி செய்கிறார். இது முக்கியமாக 103வது ஸ்லோகத்திலே சித்திரக்கூட்டம், தண்டகாரண்யம் முதலான பற்பல இடங்களிலே காடுகளிலே எம்பெருமான் வசித்தான். அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே பிராட்டியோடு விளையாடினான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை எம்பெருமான் பெற்றான். அந்த அனுபவம் மீண்டும் பெற வேணும் என்பதற்காக அதை போலவே இருக்கக்கூடிய அதை காட்டிலும் சிறந்ததான திருமாலிருஞ்சோலை மலையை விரும்பி மருவிய கோயில் என்ன அருளி செய்கிறார் ஆழ்வார். இப்படி எம்பெருமான் மிகவும் விரும்பி பொருந்தி எழுந்தருளி இருக்கிறான் திருமாலிருஞ்சோலையிலே. சிகரிஷு விபினீஷு அப்பி ஆபகாசு அச்சதோயாசு அனுபவசி ரசஜ்ஞோ தண்டகாரண்ய வாசான் ததிஹ ததனுபூதௌ சாபிலாஷோத்ய ராம ஸ்ரயசி வனகிரீந்திரம் சுந்தரி பூய பூயஹா என ஸ்லோகம். ஷிகரிஷு என மலை கொடுமுடிகளிலே, சிகரம் என்னால் கொடுமுடிகள், மலையினுடைய உச்சி. இது சித்திரக்கூட்டம் என கொள்ளலாம். விபினேஷு என வனங்களிலும், ஆபகாசு அச்சதோயாசு ஆபகாசு என நிர்மலமான தீர்த்தத்தையுடைய மந்தாகினி முதலான நதிகள், அதாவது கங்கை என்ன, யமுனை என்ன, மந்தாகினி நதி என்ன, இப்படிப்பட்ட நதிகள் அவைகளிலும் தண்டகாரண்ய வாசான் அனுபவசி என இப்படி எம்பெருமான் இந்தந்த இடங்களிலே நன்றாக அனுபவித்தான் என்று பார்க்கிறோம். ஹே ராமா ரசஜ்ஞத்வம் என ராமரை விழித்து அருளி செய்கிறார். தேவரீர் மிகவும் ரசிகர், நன்றாக ரசிக்க தெரிந்தவர். அதனாலே என்ன செய்தீர்? சிகரிஷு விபினேஷு அச்சதோயாசு ஆபகாசு தண்டகாரண்ய வாசான் அனுபவசி என சித்திரக்கூட்டம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய காடுகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய நிர்மலமான தீர்த்தங்கள், மந்தாகினி முதலான தீர்த்தங்கள் என்ன, இவைகளிலே எம்பெருமான் விரும்பி வசித்தான் என காட்டப்பட்டிருக்கிறது ஸ்ரீராமாயணத்திலே. சித்திரக்கூட்டம் அனுப்பிராப்பிய
பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயः தேவகந்தர்வ சங்காசாஸ் தத்ரதேன்யவசன் சுகம்னு ஸ்ரீசங்கேபம். சித்திரக்கூட்டம் அனுப்பிராப்பிய, சித்திரக்கூட்டம் பிராப்பியா என்று கொள்ள போகணும். அணுனா ரொம்ப உச்சிதமான பாங்கானான்னு அர்த்தம். உச்சிதமான எம்பெருமானுக்கு தகுதியாக இருக்கக்கூடியதாம் இந்த சித்திரக்கூட்டம் என்கிற மலை. கூட்டம் என்ன உயர்ந்த பிரதேசம், ஆச்சரியமாக இருக்கக்கூடிய சித்திரக்கூட்டம் என்கிற மலை, அது எம்பெருமானுடைய பெருமைக்கும் பிராட்டியினுடைய பெருமைக்கும், அதே போல எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உண்டான மார்தவம் சௌகுமாரியம் முதலானவைகளுக்கு சேர இருக்கிறதாம். அதனால எம்பெருமானோடு பொருந்தி இருக்கக்கூடிய ஒத்து இருக்கக்கூடிய இந்த மலை பரத்வாஜஸ்ய சாசனாத்து என்று பரத்வாஜ முனிவர் அவருடைய கட்டளையினாலே நல்ல ஒரு பர்ணசாலையை அமைத்து கொண்டு மூவரும் சந்தோஷமாக இருந்தார்கள் என்ன இந்த ஸ்லோகம். ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயா என, ரமமானா வனேத்ரயா என மூவருக்கும் சந்தோஷமானது ஒத்திருந்தது என காட்டப்படுகிறது. யார் மூவர்? பெருமாள், இளைய பெருமாள், பிராட்டி என மூவருக்கும் சந்தோஷம் ஒத்திருந்ததாம். பெருமாளுக்கு ஒரு விதமான அனுபவம், பிராட்டிக்கு ஒரு விதமான அனுபவம், இளைய பெருமாளுக்கு ஒரு விதமான அனுபவம். ஆனாலும் அந்த சந்தோஷத்திலே ஏற்றத்தாழ்வு கிடையாதாம். மூவரும் ஒரே விதமான ஆனந்தத்தை கொண்டிருந்தார்கள். அணைவது அரவணைமேல் பூம்பாவையாகம் புணர்வது என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். எம்பெருமான் பெரிய பிராட்டியாரை அணைத்துக் கொண்டிருக்கிறான், ஆனந்தத்தோடு எழுந்தருளியிருக்கிறான். அதே போல திருவனந்தாழ்வானையும் அணைத்துக் கொண்டிருக்கிறானாம், அணைவது அரவணமேல் என்று. பிராட்டியை பத்னி என்று அணைக்கிறான். அதே போல இங்கே திருவனந்தாழ்வானையும் அணைக்கிறான். ஆனால் இருவரையும் அணைக்கும் பொழுது எம்பெருமானுக்கு ஒரே விதமான ஆனந்தம் ஏற்படுகிறது என அங்கே ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். அதப்போல இளைய பெருமாளுக்கு இருவருக்குமாக கைங்கரியம் செய்து ஆனந்தம். எம்பெருமான் இந்த கைங்கரியத்தை பெற்றுக்கொள்வதனாலே எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஆனந்தம் என, ஆனந்தத்திலே வேற்றுமை இல்லை. விஷயம் வேற இருக்கலாம், ஆனால் ஆனந்தமானது சமமாக இருக்கிறது என அருள் செய்கிறார்கள். தேவகந்தர்வ சங்காசாஸ் தத்ரதேன் யவசன் சுகம் என, தேவகந்தர்வர்களைப் போலே சுகமாக அங்கே வசித்தார்கள் என. தேவர்களைப் போலேயும் கந்தர்வர்களைப் போலேயும் என வைத்துக் கொள்ளலாம், அல்லது தேவகந்தர்வர்கள் என அது தனியான ஒரு வகுப்பு. மனுஷ்ய கந்தர்வர்களை காட்டிலும் தேவகந்தர்வர்கள் உயர்ந்தவர்கள் என காட்டப்படுகிறது. அவர்களைப் போலே ஆனந்தத்தை அனுபவித்தார்கள் என்னும் கொள்ளலாம். இது சொன்னது மனுஷ்ய ஆனந்தத்திலிருந்து பிரம்மத்தினுடைய ஆனந்தம் வரை எல்லாவற்றையும் உபலட்சணமாக கொண்டு அப்பேற்பட்ட உயர்ந்த ஆனந்தத்தை, பரமபதத்திலே எந்த ஆனந்தம் கிடைக்குமோ அந்த ஆனந்தத்தை பெருமாளும் பிராட்டியும் இளைய பெருமாளுமாக இங்கே மலைத்தாழ்வரைகளிலே பெற்றார்கள் என இங்கே வால்மீகி பகவான் அருளி செய்கிறார். ஸ்ரீராமாயணத்திலே சுபகச்சித்திரகூட்டோசௌ கிரிராஜோபமோ கிரிஹி யஸ்மின் வசதி காகுஸ்தஹ குபேர இவ நந்தனே என அயோத்தியா காண்டத்திலே வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். எம்பெருமான் சித்திரக்கூட்டத்திலே எழுந்தருளி இருக்கிறான். எப்படி இருக்கிறான் என்னால், சுபகச்சித்திரகூட்டோசௌ கிரிராஜோபமோ கிரிஹி யஸ்மின் வசதி காகுஸ்தஹ குபேர இவ நந்தனே என, நந்தனம் என இந்திரனுடைய தோட்டமாம். அந்த தோட்டத்திலே குபேரன் எப்படி இருப்பானோ வாழ்வது போலே, யஸ்மின் காகுஸ்தஹ என எந்த பர்வதத்திலே மலையிலே காகுஸ்தன் ககுஸ்த வம்சத்திலே அவதரித்த ராமன் வாழ்கிறாரோ அந்த மலைக்கு என்ன பெயர் என்றால் சித்திரக்கூட்டம் என்ன பெயர். அசௌகிரிஹி அந்த மலை, கிரிராஜோபமோ கிரிஹி என அருளி செய்கிறார். கிரிராஜோபமஹா என, கிரிராஜ் என தெரிவிக்கிறார். கிரிகளுக்கெல்லாம் தலைவனம். அது என்ன கிரிகளுக்கெல்லாம் தலைவன் என்னால், பெரியவாச்சான் பிள்ளை தனி ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். திருமாலிருஞ்சோலை மலை என்ன அருளி செய்கிறார். திருமாலிருஞ்சோலை மலை போல இருக்கிறதாம் திருச்சித்திரக்கூட்டம். அதனாலே எம்பெருமான் அங்கே ஆதரத்தோடு எழுந்துள்ளிருக்கிறான். சுபகஹா, அப்படிப்பட்ட அந்த திருச்சித்திரக்கூட மலை இருக்கே அது மிகவும் பெருமை பெற்றதாக இருக்கிறது, பாக்கியம் படைத்ததாக இருக்கிறது என இந்த ஸ்லோகத்துக்கு மேலோட்டமான அர்த்தம். ஆக ரொம்ப
சந்தோஷத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு எம்பெருமானும் பிராட்டியுமாக அங்கே எழுந்தருள் இருந்தார்கள். பற்பல ஸ்லோகங்கள் ஸ்ரீராமாயணத்திலே காணப்படுகின்றன. மிகவும் தெளிந்த தீர்த்தத்தை கொண்டதாம், தீர்த்தங்களை உடையதாம் இந்த திருச்சித்திரக்கூட்டம். மந்தாகினி என்கிற நதியானது மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதைப்போலவே சிலம்பாறு திருமாலிருஞ்சோலை மலையிலே இருக்கிறது. திருச்சித்திரக்கூடம் போலே திருமாலிருஞ்சோலை மலை, அங்கே இருக்கக்கூடிய மந்தாகினி ஆறு திருச்சித்திரக்கூட்டத்திலே, அதைப்போலவே இங்கே சிலம்பாறு முதலானவைகள். மறுவில் வன்சுனை சூழ் மாலிருஞ்சோலை என்ன நம்மாழ்வார் அருளி செய்கிறார். அதாவது தெளிந்த நீரை உடைத்தாக இருக்கிறதாம் திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய தீர்த்தம் என்ன. 1000 ஆறுகளும் சுனைகள் பலவாயிரமும் 1000 பூம்பொழிலும் உடை மாலிரும் சோலையதே என ஆச்சரியமாக பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். ஆக எம்பெருமானுக்கு என்ன திருவுள்ளமாம், இப்படிப்பட்ட சித்திரக்கூட்டம் அங்கே எம்பெருமான் நல்ல அனுபவத்தை செய்தான். அதே போன்ற அனுபவம் தனக்கு வேண்டும் என்பதற்காக திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளியிருக்கிறான் என அருள் செய்கிறார். இஹா பூயஹா தது அனுபூதௌ சாபிலாஷஸ் சன், மீண்டும் அந்த அனுபவங்களை செய்ய ரொம்ப திருவுள்ளம்பத்தியவராய் கொண்டு சுந்தரி பூய வனகிரீந்தம் ஸ்ரயசி என அழவராக எம்பெருமான் திருவதரித்து திருமாலிருஞ்சோலை மலையை உறைவிடமாக கொண்டருளினார் என இது ஆழ்வானுடைய அனுபவம். அது திருச்சித்திரக்கூட்டம், தண்டகாரண்யம் முதலான வனங்களிலும் மலைகளிலும் அச்சதோயாசு என நிர்மலமான தீர்த்தங்கள், அதாவது மந்தாகினி நதியை பற்றி தெரிவிக்கும் பொழுது ரொம்ப தெளிந்த நீரை உடையதாம். எதனாலே என்னால் அங்கே முனிவர்கள், பரத்வாஜ முனிவர், வால்மீகி முனிவர் முதலான முனிவர்கள் அங்கே நீராடுகிறார்கள். அதனாலே அது நதிக்கு தூய்மையாக இருக்கிறதாம். அந்த நதி அதனாலே தூய்மையை அடைந்திருக்கிறது. நதிகளுக்கு தூய்மை முனிவர்கள், பெரியோர்கள் அவர்கள் ஸ்நானம் செய்வதனாலே என்று காட்டப்படுகிறது. கோதாவரிக்கு ஒரு சமயத்திலே தோஷமானது ஏற்பட்டதாம். அந்த தோஷம் எப்படி நிவர்த்தி ஆயிற்று என்னால் இது பாத்மபுராணத்திலே வரக்கூடிய சரித்திரம். சபரி அவளுடைய ஆச்சாரியருடைய பாதுகைகளை விளக்குகிறாள். அந்த தீர்த்தமானது கோதாவரியிலே சேர்ந்து அந்த கோதாவனுடைய தோஷமானது போயிற்று என்று தெரிவிப்பார்கள். ஆக புண்ணிய நதிகளுக்கு ஏற்படக்கூடிய தோஷம் கூட பெரியோர்கள் ஸ்நானம் செய்வதனாலும் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட தீர்த்தம் சேருவதனாலும் ஏற்படுகிறது என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட நல்ல தீர்த்தத்தை உடையதான மந்தாகினி நதி அங்கே ஓடுகிறது. அதப்போல மறுவில் வன்சுனை சூழ் மாலிருஞ்சோலை, நம்மாழ்வார் திருவுள்ளம் எப்படி தெளிந்திருக்கிறதோ அதப்போல அங்கே இருக்கக்கூடிய சுனை, திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய சுனையானது தெளிந்து இருக்கிறது. அதே போல கணங்கொழி தொள்ளருவி என பெரியாழ்வாரும் அருளி செய்கிறார். திருமாலிருஞ்சோலையிலே கணங்குழையால் பொருட்டா கனைபாரித்து என பாசுரம். அதிலே கணங்கொழி தள்ளருவி, கணம் என்ன இங்கே தங்கம் சொல்லப்படுகிறது, பொன் கனகம் என சொல்லப்படுகிற தங்கம், கணங்கொழி தள்ளருவி என அங்க இருக்கக்கூடிய அருவிகள் எல்லாம், திருமாலிருஞ்சோலை மலையிலே இருக்கக்கூடிய அருவிகள் தங்கத்தை எடுத்துக்கொண்டு அப்படி திருமாலிருஞ்சோலையிலே குவிக்கின்றன. கணங்கொழி தொள்ளருவி வந்து சூழ்ந்து அகல் ஞானவெல்லாம் இனங்கொழு ஆடும் மலை என திருமாலிருஞ்சோலையை அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். ஆக எம்பெருமானுக்கு சித்திரக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் அழகராக அவதரித்து திருச்சித்திரக்கூட்டத்திலே, அதாவது திருமாலிருஞ்சோலை மலையிலே எழுந்தருள் இருக்கிறார் என இந்த ஸ்லோகம். திருமாலிருஞ்சோலை மலையை பலபடியாக ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். விசேஷித்து பெரியாழ்வார் குளமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொத்தமலை, நிலமலை, நீண்டமலை, திருமாலிருஞ்சோலையதே என அருளி செய்கிறார். அதே போல 1000 ஆறுகளும் சுனைகள் பலவாயிரமும் 1000 பூம்பொழிலுமுடை மாலிரும் சோலையதேன்னு இந்த மாலிருஞ்சோலையிலே இருக்கக்கூடிய நதிகள், அங்கே இருக்கக்கூடிய பட்சிகள், மிருகங்கள் எல்லாம் சித்திரக்கூட்டத்தை நினைவுபடுத்தும்படியாக இருக்கின்றன. அதனாலே எம்பெருமான் அங்கே அனுபவித்து பிராட்டியோடு அனுபவித்து கொண்டிருக்கிறான். அந்த மலைக்கே பெயர் என்ன, திருமால் இரும் சோலை என திருமால்
பிராட்டியோடு கூட எம்பெருமான் பொருந்தி வர்த்திக்கக்கூடிய தேசம் என்றுதான் அந்த ஸ்தலத்துக்கே பெயராக இருக்கிறது. அடுத்து 104வது ஸ்லோகம். 103வது ஸ்லோகத்திலே தெரிவித்த விஷயத்தையே இங்கு தெரிவிக்கிறார். ஆனால் கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணி அருளி செய்கிறார். அதாவது போன ஸ்லோகத்திலே அந்த காடுகளிலேயும் மலைகளிலேயும் எம்பெருமான் ஆனந்தத்தை அனுபவித்தான். அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருள் இருக்கிறான் என்று. இங்கே ஒரு பரிஷ்காரம், அதாவது அந்த வனத்திலே ஆனந்தம் மட்டுமேவா இருந்தது? இல்லையே. எம்பெருமான் பிராட்டியை பிரிந்தவுடனே எவ்வளவு கஷ்டப்பட்டான். பிராட்டிக்கும் எவ்வளவோ துக்கங்கள் நேர்ந்தன. அந்த துக்கத்தை போக்கிக் கொள்வதற்காக ரமணீயமாக இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலையிலே எம்பெருமான் ஓய்வாக எழுந்தருளி இருக்கிறான். அந்த சிரமத்தை தீர்த்து கொள்வதற்காக திருமாலிருஞ்சோலை மலையிலே எழுந்தருளி இருக்கிறான் என்று 104வது ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். உபவன தருஷண்டைர் மண்டித்தே கண்டசைல பிரணயி பவதுதந்தோத்காயி கந்தர்வ சித்தே வனகிரி தட பூமி பிரஸ்தரே சுந்தரா துவம் பஜசி நோ மிருகயானானுத்ரவ ஸ்ராந்தி சாந்திம் என்று ஸ்லோகம். இங்கே மாரீச்சன் மாயமானாக வந்தான். அவன் பின்னாடி எம்பெருமான் பிராட்டி கேட்டாளேன்னு அந்த மானை பிடிப்பதற்காக எம்பெருமான் செல்கிறான். பிறகு பிராட்டியை பிரிந்தான். எவ்வளவோ சிரமங்களை அனுபவித்தான். அந்த மானை பிடித்து கொண்டு திரும்பி வரும் வழியிலே எம்பெருமானுக்கு திருவடிகள் சுட்டனா என காட்டப்படுகிறது. தழைகளை எல்லாம் கீழே உதிர்த்து கொண்டு அதன் மேலே திருவடிகளை வைத்துக் கொண்டு நடந்தான் என காணப்படுகிறது. எம்பெருமானார் இதை கேட்டு மிகவும் துக்கப்பட்டாராம். ஆஹா, அப்பொழுது அந்த காலத்திலே நம்முடைய திருமுடியை, அதாவது தலையை கொடுத்து அதன் மேலே எம்பெருமானுடைய திருவடிகளை வைக்கும்படியாக செய்யப்பெறாமல் போய்விட்டோமே என எம்பெருமானார் அருளி செய்கிறார். இப்படி எம்பெருமான் எவ்வளவோ கட்டங்களை அனுபவித்தார் அவதாரங்களுக்கு சேர. அந்த சிரமம் நீங்குவதற்காக திருமாலிருஞ்சோலை மலையிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என இங்கே அனுபவம். அழகரை விழித்து அழைக்கிறார். ஹே சுந்தரா, வாரீர் அழகரே, துவம் தேவரீர் மிருகயானானுத்ரவ ஸ்ராந்தி சாந்தியம் வனகிரி தட பூமி பிரஸ்தரே பஜசினு. முன்பு பஞ்சவட்டியிலே மாரீச்ச மாயா மிருகத்தின் பின்னே எம்பெருமான் தொடர்ந்து சென்று அதனாலே ஏற்பட்ட சிரமத்தின் பரிகாரத்தை திருமாலிருஞ்சோலை தாழ்வரைகளிலே அடைகிறீர் போலும். அந்த தாழ்வரை எப்படி இருக்கு? 2 விசேஷணங்கள் அருளி செய்கிறார். உபவன தருஷண்டைர் மண்டித்தே எப்படி இருக்குன்னா, 1000 ஆளுகளும் சுனைகள் பலவாயிரமும் 1000 பூம்பொழிலுமுடை மாளிரும் சோலையதே என பூச்சோலைகள் நிரம்ப பெற்றதாக இருக்கிறது. இது ஒரு விசேஷனம். அடுத்து கண்டசைல பிரணயி பவதுதந்தோத்காயி கந்தர்வ சித்தே என அந்த மலையிலே இருக்கக்கூடிய கந்தர்வர்கள், சித்த புருஷர்கள், இவர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பாறையின் மீது அமர்ந்து கொண்டு எம்பெருமானுடைய திவ்யமான சரித்திரங்களை உறக்க பாடுகிறார்கள். கந்தர்வர்கள் பாட்டுக்கு பெயர் போனவர்கள். அவர்கள் பாடுகிறார்கள். ஆக இது எம்பெருமானுக்கு சிரமத்தை போக்குவதாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பொழில்கள் எம்பெருமானுடைய சிரமத்தை போக்குகின்றன. அங்கே இருக்கக்கூடிய கந்தர்வர்கள், சித்தர்கள், இவர்களெல்லாம் நல்ல உரத்த குரலிலே நன்றாக எம்பெருமானுடைய சரித்திரங்களை பாடுகிறார்கள். ஆக பெருமை வாய்ந்த இந்த திருமலை தாழ்வரைகளிலே முன்னாடி காலத்திலே வனவாசத்தில் உண்டான விடாய் தீரப் பெறுகிறீர் போலும் என அருளி செய்கிறார். நடந்த கால்கள் நொந்தவோ என ஆழ்வார்கள் அனுபவம். அதை போலவே இங்கே எவ்வளவோ சிரமத்தை காடுகளிலே அனுபவித்தீர் பெருமாளாக அவதரித்த பொழுது அந்த சிரமமெல்லாம் ஆறும்படியாக இங்கே திருமாலிருஞ்சோலை மலையிலே தேவரீர் எழுந்தருளி இருக்கிறீர் போலும் என ஆழ்வான் அருளி செய்கிறார். அடுத்து 105வது ஸ்லோகம். இதில் எம்பெருமானிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். ஆச்சரியமான ஸ்லோகம் இது. எம்பெருமான்
சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மருகதி என்று விபீஷணன் சொன்னதை கேட்டு கடலரசன் சமுத்திரராஜனை நோக்கி எம்பெருமான் சரணாகதி செய்தான் என்று ஸ்ரீராமாயணத்திலே பார்க்கிறோம். பிராட்டி அசோகவனத்திலே இருக்கிறாள். லங்கைக்கு செல்ல வேணும் இந்த வானர படைகளோடு கூட. எப்படி செல்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது விபீஷணாழ்வான் ராவணனிடத்திலிருந்து இங்கே வந்தான். எம்பெருமானிடத்திலே சரணாகதியை அனுஷ்டித்தான். உடனே எம்பெருமானும் ஏற்றுக்கொண்டார். உடனே எப்படி இந்த கடலை கடப்பது என்று கேட்க, வந்த விபீஷணிடத்திலேயே கேட்போமே என்று விபீஷணாழ்வானிடத்திலே கேட்க, விபீஷணாழ்வான் அவனுக்கு சரணாகதி பலித்தது. உடனே அவன் அதையே எல்லாவற்றுக்கும் மருந்தாக நினைத்து, நீயும் சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணு என தெரிவிக்க, பெருமாளும் 3 நாள்கள் அங்கே அஞ்சலிம் பிராமுகா கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததேன்னு அந்த கடலரசனை நோக்கி, கருணையங்கடலான எம்பெருமான் கடலோடு கடல் ஸ்பர்தித்தார் போலே என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார். அப்படி கிழக்கு முகமாக வணங்கிக் கொண்டு தன்னுடைய கையையே தலையணையாக வைத்துக்கொண்டு, அந்த கையை எப்படி இருக்கிறது என்னால் புஜகம் என பாம்பு போலே இருக்கிறதாம் அவன் எம்பெருமானுடைய திருக்கை. அதையே தலையணையாக கொண்டு எம்பெருமான் 3 நாள்கள் தர்பத்தை எல்லாம் பரப்பிக்கொண்டு சயனித்து எம்பெருமான் சரணாகதியை அனுஷ்டித்தான். ஆனாலும் சமுத்திரராஜன் வரவில்லை. உடனே எம்பெருமானுக்கு கோபம் வந்து விடுகிறது. ஸ்ரீராமாயண ஸ்லோகம். ததா சாகர வேளாயாம் தர்பாணாஸ்தீர்ய ராகவः அஞ்சலிம் பிராமுகः கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததேஹ பாஹும் புஜக போகாபம் உபதாய அரிசூதனஹா என எம்பெருமான் சத்துருக்களை எல்லாம் அழிக்கக்கூடியவன். கடற்கரையிலே தர்பங்களை பரப்பி சர்ப்பத்தின் உடல் போல இருக்கக்கூடிய தன்னுடைய கையை தலையணையாக கொண்டு கைகூப்பிக் கொண்டு கிழக்கு முகமாக படுத்தார் என்று இப்படி 3 நாள்கள் இருந்தான். சமுத்திரராஜன் வரவில்லை. உடனே எம்பெருமானுக்கு கோபம் வந்துவிட்டது. க்ஷமயாகி சமாயுக்தம் மாமயம் மகராலய அசமர்த்தம் விஜானாதி திக்ஷமாம் ஈதிருஷே ஜனே என அருளி செய்கிறார் இளைய பெருமானிடத்திலே. அதாவது பொறுமையோடு கூடியவன் நான், என்னை பார்த்து சக்தி இல்லாதவன் நினைச்சுடுத்து இந்த கடல், அதனால தான் இப்படி வரவில்லை. இப்படிப்பட்ட ஜனங்களிடத்திலே நாம் பொறுமையை காட்டக்கூடாது என சாபமானய சௌமித்திரே சராம்ச ஆசீர் ஷோபமான் என பாம்பை போல சீரக்கூடிய அம்புகளை எடுத்து வா, வில்லை எடுத்து வான்னு இளைய பெருமானிடத்திலே சொல்ல, கடைசியில எம்பெருமான் பிரம்மாஸ்திரத்தையே பிரயோகிக்க தொடங்குகிறான். அப்பொழுது சமுத்திரராஜன் அங்கே வந்து விடுகிறான், வந்து சரணம் பத்துகிறான் எம்பெருமானை. உடனே எம்பெருமான் தெரிவிக்கிறானா, உன் விரோதியை சொல்லு, அவர்களே நான் அடிக்கிறேன்னு. இப்பதான் எம்பெருமான் அவ்வளவு கோபத்துல இருந்தான் கடலரசன் மேலே. இந்த கோபம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. எதற்காக நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னுடைய விரோதிகளை அழிப்பதற்காக சொல்லு. உன்னுடைய விரோதிகள் யாருன்னு சொல்ல, துருமகுல்யம்னு ஒரு இடம் இருக்கு, தீவு இருக்கு. அது வடக்கு கோடியில இருக்கு. பெருமாள் தெற்கு கடற்கரை கிட்ட இருக்கார். அது வடக்கு கோடியில இருக்கக்கூடியது, எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியது துருமகுல்யம். அங்கே பல திருடர்கள், தைத்தியர்கள், அவர்கள் எனக்கு சிரமத்தை விளைவிக்கிறார்கள், அவர்கள் மேலே பிரயோகிக்க வேணும் என இந்த கடலரசன் தெரிவித்தானாம். உடனே இங்கிருந்து கொண்டே எம்பெருமான் அந்த பான பிரயோகத்தை செய்ய, அந்த துருமகுல்யம் என்கிற தீவிலே இருக்கக்கூடிய அவர்களை அழித்து விட்டு எம்பெருமானிடத்திலே வந்து சேர்ந்தது அந்த அம்பு. ஆக இங்கே கேள்வி கேட்கிறார் எம்பெருமானிடத்திலேயே. இங்க இருக்கக்கூடிய தெற்கு கரையிலே நீ இருக்கிறாய், வடக்கு கரையில எங்கேயோ ஒரு தீபத்திலே இருக்கக்கூடியது துருமகுல்யம். அங்கே இருக்கக்கூடிய எதிரிகளை நீ கொன்றாய், இங்கிருந்து ஒரு அம்பை செலுத்தி கொன்றாய். இலங்கைன்றது எங்க இருக்கு? ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ராவணன் மேலே இங்கிருந்து அம்பை விட உனக்கு என்ன கட்டமா? இதை விட்டு விட்டு நீ என்ன செய்கிறாய்? இந்த கடலரசன்ட்ட சரணாகதி பண்ற. சரி, அதுக்கப்புறமா என்ன பண்ற? அந்த வானர வீரர்களை கொண்டு அணைய கட்டி அங்க போய் திருவடியை தூது அனுப்பி எனக்கு இவ்வளவு காரியங்களை செய்தாயே, இதெல்லாம் என்ன என்ன கேட்கிறார் இங்கே. குலேப்தேகே கில தட்சிணஸ்ய நிவசன் தூரோத்தராம்போதிகான் தைத்யான் ஏகபதத்ரிணாச்சின
இதீயம் கிம் வதந்தி ஸ்ருதா தத்ரைவேஸ்வரமம்பசாம் व्यजयथा तस्माद्वनाद्विरीश्वर श्रीमन् सुन्दर सेतुबन्धनमुखाः क्रीडाः तवाडम्बरम् என்ன ஸ்லோகம். கூலேப்தேஹே கில தட்சிணஸ்ய நிவசன் என தெற்கு கரையில இருந்து கொண்டே எம்பெருமான் இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கான். ஹே வனாத்ரீஸ்வரா ஸ்ரீமன் சுந்தரா என்ன திருமாலிருஞ்சோலை மலைக்கு அரசராக இருக்கக்கூடியவரே, மகிழ்சூழ் சோலைமலைக்கரசே, ஸ்ரீமன் சுந்தரா என சுந்தரரே அழகரே, தக்ஷிணஸ்ய அப்தே ஹே கூலே நிவசன் துவம் தெற்கு கடற்கரையில எழுந்தருளி இருக்கிற தேவரீர், தூரோத்தராம்போதிகான் தைத்தியான் மிகவும் தூரத்திலே இருக்கக்கூடிய வடபுறக் கடலில் வாழ்ந்த சமுத்திரராஜனுடைய சத்ருக்கள் அவர்களான தைத்தியர்களை, ஏகபதத்ரிணா சின இதீயம் கிம்பதந்தி ஸ்ருதா ஒரே அம்பினாலே எம்பெருமான் தொலைத்தருளினான் என்று கேள்விப்பட்டிருந்தோம். அது மட்டுமல்ல, அத்தைவ அந்த தெற்கு கடற்கரையிலேயே அம்பசாம் ஈஸ்வரம் விஜயதாகா என்று சமுத்திரராஜனை எம்பெருமான் ஜெயித்திருக்கிறான். சாபமானைய என்று சொல்லி வில்லையும் அம்பையும் கொண்டு சாகரத்தை வட்டடித்து விடுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறான். சாகரம் சோஷயிஷ்யாமி என்று ஜலங்கிற ஒரு தத்துவமே இல்லாதபடி செய்கிறேன் என்னும். கடல் எப்படிப்பட்டதுன்னா ஒரு மீன் தொட்டி என்கிறான் எம்பெருமான். என்னுடைய சக்தியை பார்க்கறச்சே மகராலயா, அது ஒன்று சின்ன மீன் தொட்டி போல என்னுடைய சக்தியை பார்க்கறச்சே என்ன சாமர்த்தியம் இல்லாதவன்னு நினைத்து விட்டாய என்று அவ்வளவு கோபத்தோடு எம்பெருமான் வில்லையும் அம்பையும் எடுத்த உடனே சமுத்திரராஜன் வந்தானே, அப்ப அவன் தோற்று விட்டான். சமுத்திரராஜனை எம்பெருமான் வெற்றி கொண்டார். தஸ்மாத் அதனாலே மனுஷனாக இருந்தாலும் பரத்துவம் பொழிய நிற்கும் பெருமை குறையற்ற எம்பெருமானிடத்திலே இருக்கிறது. ஏற்கனவே 101வது பாசுரத்திலே ஸ்லோகத்திலே பார்த்தோம். எம்பெருமானுடைய மேன்மைகளை வெளியிடுவதாக 2 விஷயங்களே அங்கே அருளி செய்தார். ஒன்று, சிவதனுஷை முறித்தது, பரசுராம ஆழ்வானிடத்திலிருந்து தன்னுடைய வில்லை வாங்கி கொண்டது என இது 2 விஷயங்கள். அதை போலவே இங்கே பரத்துவம் பொழிய நிற்கக்கூடிய இடங்களை அருளி செய்கிறார். சமுத்திரராஜன் இவருக்கு தோற்றான். அதே போல துருமகுல்யம் என்கிற இடத்திலே இருக்கக்கூடிய தைத்தியர்களை வெகு தூரத்திலிருந்து ஒரு அம்பாலேயே எம்பெருமான் கொன்றொழித்தான் என்ன. சேதுபந்தன முகாகா தவ கிரீடாகா. சரி, ஆனா தேவரீர் என்ன செய்கிறீர்? இங்க இருக்கக்கூடிய ராவணனை கொல்றதுக்கு என்ன செய்கிறீர்? ஏன்னா அசேவிய சேவை. யாரு? சமுத்திரராஜன். அவன்கிட்ட போய் சரணாகதி செய்வது இது தகுமா? அவன் சரண்யனும் கிடையாது, எம்பெருமானும் அகிஞ்சனனும் கிடையாது. கைமுதலில் சரணாகதி செய்யணும்னா யார்கிட்ட செய்யணும்னு இருக்கு. அந்த குணங்களை உடையவன் சரண்யனாக எவன் இருக்கிறானோ பற்றத்தக்கவனைத்தான் பற்ற போடும். அதே போல பற்றுகிறவனுக்கு ஆகிஞ்சன்யம் முதலான இருக்க வேணும். கைமுதலின்மை என்பது இருக்க வேணும். ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் என்ன சொல்லுவார்கள், இவர்களெல்லாம் இருக்க வேணும். பெருமாளும் அப்படிப்பட்டவர் கிடையாது, அவருக்கு சாமர்த்தியம் உண்டு. அதனாலே இந்த சரணாகதி தேவையா? இது எதற்கு? அசேவிய சேவை ஏன் பண்ண வேணும்? அதே போல குறக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணைகட்டி என்ன, எதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கடலை நெருக்கி அணைகட்டி? இதெல்லாம் லீலையாக எம்பெருமானே தேவரீர் செய்தருளினீர். தவ கிரீடாக என ஆடம்பரம் என தெரிவிக்கிறார். என்னன்னா எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்னன்னா, ராவணனை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அம்பு விட வேண்டாம், சங்கல்பத்தினாலேயே கொள்ள முடியும். சங்கல்பத்தினாலே உலகத்தையே சிருஷ்டி செய்யக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த 10 தலை பூச்சியாக இருக்கக்கூடிய ராவணனை கொள்வதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு அம்பு கூட தொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எம்பெருமான் இவ்வளவு காரியங்களை மெயின் செய்தான் என்னால் ராவணனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணும், அவன் எப்படியாவது திருந்த வேணும் என்பதற்காக இவ்வளவு வாய்ப்புகளை எம்பெருமான் கொடுத்திருக்கிறான். அதே போல விபீஷண ஆழ்வான் சரணாகதி செய்த போது எதிவா ராவணஸ்வயம் என தெரிவிக்கிறார். நான் விபீஷணனுக்கு அபயம் அளித்தேன் சுக்ரீவ மகாராஜரிடத்திலே தெரிவிக்கிறான் எம்பெருமான். சரி, விபீஷண ஆழ்வானுக்கு தானே கொடுத்தேன், அங்க போனவனே ராவணனே இருந்தாலும் ரொம்ப நல்லது, அபயம் அளித்தேன் என்று என்று தெரிவிக்கிறான். விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் என்ன. மேலும் யுத்தத்திலே மூலபல யுத்தம், அப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான் ராவணன். அப்பொழுது இன்று போய் நாளை வா என்று அப்பொழுதும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். அஞ்சலி ஹஸ்தத்தோடு வருவானா என்று பார்ப்போம் என்ன.
ஆனால் ராவணன் அவனுடைய சுவாவம் என்ன? இரண்டாக பிளந்தாலும் முன்னோக்கி விழமாட்டேன், எம்பெருமானை சேவிக்க மாட்டேன் என்று இருந்தவன், நான் அமேயம் என்று இருந்தவன். அதனாலே வனங்களில் அரக்கனாக இருக்கக்கூடியவன் அவன். அவனை எப்படியாவது திருத்த வேணும், அவனுக்கு ஆபிமுக்கியமாவது வரவேணும் என்பதற்காகத்தான் எம்பெருமான் இவ்வளவு காரியங்களை செய்தான் என்று ஆழ்வானுடைய திருவுள்ளம். குலேப்தேஹே கில தட்சிணஸ்ய நிவசன் தூரோத்தராம்போதிகான் தைத்யான் ஏகபதத்ரிணாச்சின இதீயம் கிம் வதந்தி ஸ்ருதா தத்ரைவேஸ்வரமம்பசாம் யஜயதா தஸ்மாத் வனாத்ரீஸ்வர ஸ்ரீமன் சுந்தர சேதுபந்தன முகாக கிரீடாஸ்தவாடம்பரம் என இது 105வது ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்திலும் 106வது ஸ்லோகத்திலும் எம்பெருமானுடைய ராமாவதாரத்தையே அனுபவிக்கிறார். ஆக 5 ஸ்லோகங்களினாலே நாம் அழகரை ராமனாக அனுபவித்ததை பார்த்தோம். 101வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய மேன்மையானது வெளிப்பட்டது என 2 சரித்திரங்களை தெரிவித்தார். அடுத்து எம்பெருமான் அயோத்தியை துறந்து கானகம் சென்றதற்கு காரணம் தெரிவித்தார். பொதுவாக மனுஷியர்கள் தங்களிடத்திலே எது இருக்கிறதோ அதை அனுபவிக்க ஆசைப்பட மாட்டார்கள், எது இல்லையோ அதைத்தான் தேடுவார்கள். எம்பெருமானே, நீ அவாப்த சமஸ்த காமன், உனக்கு இல்லாததுங்கிறதே கிடையாது, அதனாலே நீ அதை உள்ளே போலே ஒதுக்கிவிட்டு சென்றாய். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் என்ன உபயபூதி நாதனுக்கு இந்த அயோத்திங்கிற ஐஸ்வர்யம் அது எவ்வளவு ஒரு புல் போன்றது தானே, அதனாலே நீர் விட்டு சென்றீர் என ஒரு காரணத்தை தெரிவித்து இதிலே முக்கியமாக எம்பெருமான் அவாப்த சமஸ்த காமன் என்பதை அருளி செய்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலே எம்பெருமான் சித்திரக்கூட்ட மலை என்ன, வனங்கள் என்ன, தண்டகாரண்யம் என்ன, மந்தாகினி முதலான நதிகள் என்ன, இவர்களிலே எம்பெருமான் பிராட்டியோடு கூட இளைய பெருமாளோடு கூட சந்தோஷமாக ஆனந்தமாக எழுந்தருளி இருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த ஆனந்தத்தை மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு பாங்காக இருக்கக்கூடிய தேசம் திருமாலிருஞ்சோலை. இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அந்த எம்பெருமானுடைய பக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த தேசம் எப்படிப்பட்டது என்பதை நம்மாழ்வார் அருளி செய்கிறார். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளர் இளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலையன். எம்பெருமானுடைய பக்தர்கள் யாருன்னா கிளரொளி இளமையை உடையவர்கள் என எப்பொழுதும் இளமையோடு இருக்கக்கூடியவர்கள். வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை, அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னா இளமை வளர்ந்து கொண்டே இருக்கான், அப்படி இளமையாக பசகு பசகுன்னு இருக்கக்கூடிய மலை இது. அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய தேஜஸானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வளரொளி மாயோன் மருவிய கோயில் என எல்லாம் ஒத்த பருவம். எம்பெருமானும் இந்த தேசமும் அங்க எம்பெருமானை ஆசிரித்த பக்தர்கள் எல்லாம் பொருந்தி இருக்கிறார்கள், பொருத்தத்தோடு இருக்கிறார்கள் என்று நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அப்படி எம்பெருமான் திருமாலிருஞ்சோலை மலையோடு பொருந்தி எழுந்தருளி இருக்கிறான் என 103வது ஸ்லோகத்திலே அருளி செய்து, அடுத்து 104வது ஸ்லோகத்திலே அதிலே ஒரு பரிஷ்காரம் செய்து எம்பெருமான் பிராட்டியோடு சேர்ந்து இந்த காலத்திலே சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தான் என்பது உண்மைதான். பிறகு எம்பெருமான் எவ்வளவோ கஷ்டத்தை பிராட்டியை பிரிந்து அனுபவித்தானே, அந்த சிரமம் ஆறுவதற்காக 1000 ஆறுகளும் சுனைகள் பலவாயிரமும் 1000 பூம்பொழிலும் உடை திருமாலிருஞ்சோலை வாசஸ்தானமாக்கி ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக எழுந்தருளி இருக்கிறான். அந்த சிரமம் தீர்வதற்காக இங்கே எழுந்தருளி இருக்கிறான் என்று 104வது ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அடுத்து 105வது ஸ்லோகத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். எம்பெருமானே, சமுத்திரராஜன் அவன் வர வேணும் என்பதற்காக முதலிலே அவனை சரணாகதி பண்ணி வரவில்லை என்ன உடனே கோபத்திலே அம்பை எடுத்தீர். அப்பொழுது சமுத்திரராஜன் முகம் கொடுத்தான். அப்பொழுது அவனுடைய விரோதிகளை எங்கேயோ ரொம்ப தூரத்திலே வடக்கு கரையிலே இருக்கக்கூடிய அந்த தைத்தியர்களை ஒரே அம்பாலே கொன்றொழித்தீர். ஏதோ இலங்கை இங்க இருக்கு, இந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய ராவணனை கொள்ளுவதற்கு இவ்வளவு சேது பந்தனம் பண்ணி எல்லாம் பண்ணி நீ போக வேணுமா, இது என்ன ஆடம்பரம் என்ன அருளி செய்கிறார். இதுல என்ன திருவுள்ளம் என்னால், எவ்வளவு பாப்பிகளாக இருந்தாலும் அவர்களையும் திருத்தி எம்பெருமான் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணே பார்க்கிறான். எப்பேற்பட்டவன்னா தன்னுடைய மனைவியை எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கக்கூடியவள் விராட்டி. நித்தியவேஷா ஜெகன்மாதா என்னும் அகலகில்லே நிறையும் என்னும் சொல்ல
சொல்லப்படுகிற விராட்டி, எம்பெருமானை விட்டு பிரியவே பிரியாதவள், அவளையே பிரித்தான். தாயும் தமப்பனையும் பிரித்த பாபி அவன். அவனுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கிறார். அதே போல அவனுடைய பலமெல்லாம் இழந்து நிற்கும் பொழுது ஒரு அம்பாலே அவனை கொண்டு இருக்கலாம். அப்பொழுதும் இன்று போய் நாளை வா என தெரிவிக்கிறார். கோயம் குணகான ஆழ்வான் அதிலே உருகுகிறார். அப்பேற்பட்ட அந்த குணங்களை எல்லாம் இந்த 105வது ஸ்லோகத்தில் நினைவுபடுத்தும் விதமாக இவ்விஷயத்தை அருள் செய்கிறார். ஆக பாபிகளாக இருந்தாலும் அவர்களையும் ஒருவாறு ஏற்றுக்கொள்ள வேணும். அதற்கு ஆபிமுக்கியம் முதலானவை ஏற்படுகிறதா என்று பார்க்கிறான். அத்வேஷம், தன்னிடத்துல துவேஷம் காட்டாமல் இருக்கிறார்களா, சிறிது ஆசையாவது காட்டுகிறார்களா? பெரிய பரபக்தி எல்லாம் எம்பெருமான் எதிர்பார்க்கவில்லை. ஏதோ சொல்பம் ஆணுகூல்யம் இருக்கிறதா என்று எம்பெருமான் பார்க்கிறானாம். அதற்காக இப்படி நேரம் தாழ்த்தி கொண்டே இருந்தான் என்று ஆழ்வான் எம்பெருமானுடைய குணத்தை இங்கே வெளியிடுகிறார். ஆக இந்த 5 ஸ்லோகங்களை, சுந்தரபாகுஸ்தவ ஸ்லோகங்களை அனுபவித்தோம். அடியன் சொன்ன விஷயங்களிலே எவ்வளவோ குற்றங்கள் இருந்திருக்கும். அவற்றை பெரியோர்கள் பொறுத்தருள வேணும் என பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஜீயர் சுவாமியுடைய திருவடிகளிலே பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு, ஸ்ரீமதே ரம்யஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்ய ஸ்ரீ நித்தியமங்கலம் என்று சொல்லி அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.